மைக்க வாய் பக்கத்தில் வைக்கணும். நீங்கள் தெர்மாமீட்டர் மாதிரி வாய்க்குள்ளே வச்சா சொல்லுங்க. மைக்க வாய் பக்கத்தில் வைக்கணும். நீங்கள் தெர்மாமீட்டர் மாதிரி வாய்க்குள்ளே வச்சா சொல்லுங்க. அதான் இப்போ நிஷாந்த் வீட்டில் ஏதோ குருஸ்புரத்தில் அவங்க ஃபேமிலியை பார்த்துட்டு தான் வர்றேன். அவருடைய உடல் இங்கே வந்து ரீச் ஆகுறதுக்கு உண்டான எல்லா வேலைகளும் எல்லா ஏற்பாடுகளும் தகுந்த அதிகாரிகள்கிட்ட பேசி அவங்களோட சப்போர்ட்டில் ப்ராப்பராக வந்துகிட்ருக்கு. அது மாதிரி அவங்களோட ஒய்ஃபு சரபின் அவங்களுக்கு அவங்க எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி என்னோட டிபார்ட்மெண்ட்லேயோ இல்லை தகுந்த ஒரு வேலை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். அதே மாதிரி அந்த பசங்களோட 2 சின்ன குழந்தைங்க 3 இயர்ஸில் ஒரு பாப்பா, 10 monthஸில் ஒரு பாப்பா. ஸோ அவங்களுடைய எதிர்காலத்துக்கு அவங்களோட படிப்புக்கு மற்ற விஷயங்களுக்கு எல்லாமே நானும் டிபார்ட்மெண்ட்டும் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு உறுதி கொடுத்துருக்குறேன். ஸோ எல்லாம் நல்லபடியாக நடக்கும். அவங்க நம்ம மேலே நிறைய நம்பிக்கை வச்சுருக்காங்க. அந்த தங்கச்சி நம்ம ஃபேமிலி. ஸோ நம்ம குடும்பத்துக்கு நம்ம எப்படி பார்த்துக்குவோமோ அந்த மாதிரி பார்த்துக்குவேன். அது மாதிரி பகுதி அண்ணன்ட்டையும் சொல்லியிருக்கிறேன். கிஷோர் அண்ணன், சாம் எல்லாருமே அந்த குடும்பத்துக்கு நான் சென்னையில் இருக்கிறேன் அப்படின்னா கூட அவங்க நம்ம டீம் எல்லாமே பார்த்துக்குவாங்க. ஸோ எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நிஷாந்துடைய பிளெஸ்ஸிங்கும் அவருடைய அந்த ஆசீர்வாதமும் அந்த குடும்பத்துக்கு டெஃபினட்டாக இருக்கும். தேங்க்யூ.